தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பெருக கடவது. யூதா 1:2 உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. யூதா எழுதிய இந்த வசனம் ஒரு ஆசீர்வாத வாழ்த்தலாகும். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என கூறி நாம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நாம் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இரக்கமில்லை. தன் குடும்பங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் இரக்கமற்ற நிலை. இரக்கம் இல்லாய்மையால் எங்கும் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாய்மையால் அன்பு குறைந்து கொண்டே போகிறது. இம்மூன்று வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமாக உள்ளது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூட இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கூறுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளானால் தெய்வ அன்பு நம்மில் நிச்சயம் காணப்பட வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் இம்மூன்று முத்துக்களிலும் பெருகினவர்களாக காணப்பட வேண்டும் என்று யூதா தனது கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். பிரியரே, இயேசுடைய வாழ்வுதான் நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறது. சீடர்களின் கால்களை கூட கழுவி தாழ்மையின் முக்கியத்துவத்தை போதித்து காண்பிக்கிறார். இம்மூன்றுக்கு முக்கிய கடகமாக இருப்பது தாழ்மையே. ஸ்தேவான் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு நித்திரையடைந்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஸ்தேவான் தேவனுக்கு சாட்சியாக மூன்று குணத்தின் பெருக்கமுடையவனாக காணப்பட்டான். நாம் எவ்வளவு அங்கலாய்ப்பு, இழப்பு, வேதனை, துன்பங்களிலும் நாளுக்கு நாள் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகும்படி கர்த்தருடைய சமூகத்தமே ஒப்பு கொடுப்போமா? ஆமீன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. உலகத்திலே வாழும் பொழுது பாடுகள், பிரயாசங்கள், வேதனைகள் உண்டு. அதிலும் கூட உம்முடைய விருப்பத்தின்படி இரக்கம், சமாதானம், அன்பிலே பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.